ஒரு அழகான கப்பல் அமைதியாக மிதந்து செல்லுகிறது. அமைதிக்குப் பின் வந்தது ஆபத்து. ஆம், திடீரென்று புயல் காற்று வீச ஆரம்பிக்கிறது. கப்பலால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அலைக்கழிக்கப்பட்ட கப்பல் எங்கோ கண் காணாத தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டு உடைந்து சுக்கு நூறாகிறது. கப்பலில் இருந்த அனைவரும் இறந்து போகின்றனர், ஒருவனைத் தவிர. இதைவிட என்ன கொடுமை இருக்க முடியும் தப்பி பிழைத்தவனுக்கு? மற்றவர்கள் போல் மாண்டு போயிருந்தால் ஒரு துன்பம் இல்லையே. துணைக்கு யாராவது இருந்தாலும் பரவாயில்லை. நான் ஒருவன் மட்டும் இருக்கிறேனே. கண் காணாத தீவில், யாருமில்லாத இந்த இடத்தில் தனியாக என்ன செய்வேன் இறைவா? என்னை காப்பாற்ற என் ஊரில் கொண்டு போய்ச் சேர். இல்லை என்றால் என்னை கொன்று போட்டுவிடு. தற்கொலை செய்யவும் துணிவில்லாமல் இருக்கிறேனே. என்னை மட்டும் ஏன் பிழைக்க வைத்தாய் இறைவா? என்று கத்தி கூப்பாடு போட்டான். அவன் குரல்தான் அவனுக்கு எதிரொலித்தது. யாரும் உதவி செய்யவோ பதில் சொல்லவோ இல்லை. தினம் தினம் பிரார்த்தனையுடன் நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. வெயில் மழைக்கு ஒரு இருப்பிடம் வேண்டும். இரவானால் மிருகங்களிடமிருந்து தப்பிக்க உறங்க ஒரு மறைவிடம் தேவை. அவன் உடைந்த கப்பலில் இருந்த தனது உடைமைகளை சேகரித்து, கப்பலில் இருந்த மரக்கட்டைகளை வைத்து ஒரு சிறு வீடு போல் கட்டி அதில் வாழ ஆரம்பித்து விட்டான். பிரார்த்தனை தொடர்ந்தது. பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பார்கள். அதுபோல் நடந்தது மீண்டும் அவன் வாழ்வில். ஆமாம், பகலெல்லாம் அந்த தீவில் சுற்றி உணவு சேகரித்து லேசாக இருட்ட ஆரம்பிப்பதற்குள் வீடு திரும்பி விடுவான். இல்லை என்றால் இரவில் ஒன்றும் தெரியாது அல்லவா? விளக்காயிருக்கிறது. நிலவின் ஒளி இருக்கும்போது சற்று பரவாயில்லாமல் இருக்கும். அதேபோல் அன்று உணவு தேடிவிட்டு வீட்டுக்கு வந்தால் பட்டப்பகல் போல் ஜோதி தெரிந்தது. ஆமாம், அவன் வீடு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கு போய்விட்டான் அவன். இருந்த வீடும் போச்சா? இனிமேலும் முயற்சி செய்து நான் யாருக்காக வாழ வேண்டும் என்று உயிரை விட தீர்மானித்தான். சாவதற்கு முன் கடவுளை மனதார திட்டி தீர்த்தான். ஒருவனுக்கு துன்பத்தை தரலாம். துன்பம் மட்டுமே வாழ்க்கை என்றால் அந்த வாழ்க்கையை ஏன் கஷ்டப்பட்டு வாழ வேண்டும்? அனைவரும் போன இடத்திற்கு நானும் போகிறேன். ஆனால் எப்படி சாவது? கடலில் குதித்தால் சாக முடியாது. நீச்சல் தெரியும். எரியும் நெருப்பில் குதிக்கலாம். ஆனால் பாதி உடல் வெந்தும் வேகாமலும் இருந்தால் உயிர் போகாமல் வலியும் வேதனையும் தான் மிஞ்சும். ஐயோ, நான் என்ன செய்வேன்? கடவுளே, வீட்டை எரித்து விட்டாயே. சரி, விடியட்டும். இந்த தீவில் ஒரு உயரமான குன்று உள்ளது. அதில் ஏறி குதித்து உயிரை விடுவோம் என்று தீர்மானித்தான். பிறகு இரவு நேரத்தில் வரும் மிருகங்களுக்கு பயந்து ஒரு உயரமான மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். அதிகாலை பொழுது. பறவைகள் சலசலப்புடன் அப்படியே சத்தம் எழுப்பின. குளிர்ந்த காற்று அடித்தது. இப்பொழுது அவன் வீடு முற்றிலுமாக எரிந்து புகை மட்டும் வந்து கொண்டிருந்தது. இவன் பாதி உறக்கமும் பாதி விழிப்புமாய் இருந்தபோது தூரத்தில் ஏதோ ஒரு சங்கு சப்தம், அதாவது கப்பலின் சைரன் சப்தம் கேட்டது. இவனால் அவன் காதுகளையே நம்ப முடியவில்லை. இது எப்படி சாத்தியம்? அத்தனை நாட்களாக ஒரு படகு கூட இந்த பக்கம் வந்ததில்லை. ஆச்சரியத்துடன் மரத்தின் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் போதே இவன் இருக்கும் தீவை பார்த்து வந்து கொண்டிருந்தது ஒரு கப்பல். அதில் இருந்து உயிர் காக்கும் படகில் இருவர் இவனிடம் வந்து, வா, வந்து ஏறிக்கொள் என்றனர். மரத்திலிருந்து பொத்தென்று குதித்தான். எப்படி என்னை கண்டுபிடித்தீர்கள்? கடவுள் அனுப்பி வைத்தாரா என்று கேட்டான். ஏனெனில் இப்போது அவன் பேசுவதும் சண்டை போடுவதும் கடவுளிடம் மட்டும்தானே. அவர்கள் சிரித்துக்கொண்டே, இந்த தீவிலிருந்து நெருப்பும் புகையுமாய் வானை நோக்கி கிளம்புவதை பார்த்தோம். யாரோ ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று கப்பலை இங்கு திருப்பி கொண்டு வந்தோம். வா, வந்து ஏறிக்கொள் என்றனர். அவன் இப்போது, இறைவா, என்னை மன்னித்து விடு. வீடு எரிந்ததற்கு உன்னை திட்டினேன். என்னை காப்பாற்ற நீ செய்த செயல் என்று தெரியாமல் என்று மண்டியிட்டு வணங்கி நன்றி தெரிவித்தான். பொறுமையுடன் இருந்தால் நமக்கான பாதை நம் அருகிலேயே வரும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். நன்றி.